இது தொகுதி அலசலுக்கான நேரம். நாம் பார்க்கவிருப்பது ராணிப்பேட்டை மாவட்ட தொகுதிகள் குறித்த விவரங்களை. ஆற்காடு பிரியாணியும் மக்கன்பேடா இனிப்பின் சுவையும் உலகறிந்தவை. ஒருபுறம் சுவை என்றால் மறுபுறம் உலக நாடுகளுக்கு தோல் பொருட்கள் ஏற்றுமதி, பெல் மற்றும் சிப்காட் தொழிற்சாலைகளின் உழைப்பு இம்மாவட்டத்தின் முதுகெலும்பாக உள்ளது. ஆன்மீகம், அதிகாரம், தொழில் என தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர் மற்றும் அரக்கோணம் என 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தற்போதைய நிலவரப்படி இதில் திமுக 2 இடங்களிலும், அதிமுக மற்றும் காங்கிரஸ் தலா 1 இடத்திலும் பலம் பெற்றுள்ளன. ராணிப்பேட்டை தொகுதியில் திமுகவின் மூத்த நிர்வாகி ஆர். காந்தி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் இத்தொகுதியில் இருந்து 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னதாக திமுகவின் பொதுச் செயலர் துரைமுருகன் இத்தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வன்னியர் சமூகம் 50% இருந்தாலும் நாயுடு மற்றும் முதலியார் சமூகத்தினரே இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளனர். சுமார் 2,56,000 வாக்காளர்களை கொண்ட சோளிங்கர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த AM முனிரத்னம் MLA-வாக உள்ளார். இத்தொகுதியில் 60%த்திற்கும் அதிகமான வன்னியர்கள் வசிக்கும் சூழலில் முதலியார் மற்றும் ரெட்டி சமூகத்தினரும் தேர்தல் முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றனர். 2,28,000 வாக்காளர்களை கொண்ட அரக்கோணம் தொகுதியில் அதிமுகவின் சு. ரவி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனை படைத்துள்ளார். இங்கு மொத்த வாக்காளர்களில் வன்னியர் வாக்குகள் சரிபாதியாக உள்ளன. ஆதிதிராவிடர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கின்றன. 2,43,000 வாக்காளர்களை கொண்ட ஆற்காடு தொகுதியில் திமுகவின் ஈஸ்வரப்பன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். வன்னியர் சமூகம் 55 விழுக்காடாக இருந்தாலும் முதலியார் மற்றும் துளுவ வேளாளர் சமூகத்தினரின் வாக்குகள் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுகின்றன.